50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அண்ணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன். ஜனநாயகன் படத்தோட ப்ரொடக்ஷன் இதெல்லாம் முடிச்சுன்னு சொன்னாங்க. இப்போ வந்துட்டு அந்த படத்தை யார் வாங்க போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. யார் சார் வாங்க போறாங்க? இப்போ லலித்தே வாங்குற மாதிரி ஃபைனல் ஆகிருக்கு. தமிழ்நாடு தியேட்டர்கள் வந்து அவர் தான் வாங்க போகிறாரு அப்படின்னு. ஏன்னா இந்த முறை விஜய் வந்து எல்லா படத்தையும் பிஸ்னஸ் பண்ண மாதிரி இந்த படத்தை பண்ண முடியாது. ஏன்னா நேரடியாக ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரு. அந்த படத்துக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த கட்சிக்கு எதிராக, இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிரான சில டைலாக்குகளையோ அல்லது ஒரு பாடல் காட்சியோ ஏதோ ஒன்று வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், அது வந்து ஒரு பெரிய வீரியத்தையோ விளைவோ கொடுத்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பக்கம் எரிச்சலை கொடுக்கும். அது அப்போ அவங்களுக்கு சாதகமான ஒருத்தர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த படத்தை வாங்கினாருன்னா அவர் அதை ஒரே நாளில் கில் பண்ணுவார். அது ரொம்ப மட்டமான தியேட்டரில் போடுவாங்க, அல்லது வந்து தியேட்டர்லேருந்து அவங்களே நடக்குமா சார்? அந்த பயங்கரமாக நடக்குங்க. நீங்கள் அவங்களே டிக்கெட் புக்கிங்கில் வந்து ஃபுல்லாக புக் பண்ணிட்டு தியேட்டரை காலியாக போட்டு வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் நடக்கும்ல. ஸோ இதெல்லாம் வந்து சில தந்திரங்கள் தானே. இது நடக்கும்னு உறுதியாக நான் சொல்லலை, நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ரொம்ப கவனமாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்களை தேர்ந்தெடுக்கணும். ஸோ இதில் 4-5 பேர் வந்தாங்க. இன்னொன்று அவங்க சொல்கிற விலையும் வந்து ஒரு ஹெவியான அதிகமாக. ஆமாம். இன்னொன்று விஜய் கடைசி படங்கும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. எல்லாம் கும்பலாக வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒரு ரேட் ஒன்று சொல்கிறாங்க. அப்போ அந்த ரேட்டை கொடுத்து வாங்கிறத வேணாமாங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருந்துச்சு. ஸோ போட்டியில் இருந்த பல பேர் அவங்களாவே விலகிட்டாங்க. இப்போ லலித்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. ஓகே, இப்போ அவர் தான் இப்போ ரிலீஸ் பண்ண. ஆமாம், லலித்துன்னா சேஃப்டி தானே. ஓகே, இப்போ இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் அங்கே ஃபுல்லாக அவங்க எல்லாம் அங்கே பார்க்குறாங்க சார். இப்போ கர்நாடகா ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆமாம், தமிழ்நாடு தியேட்டர்கள் இவங்க, மற்றதெல்லாம் அவங்க பார்த்து. ஓகே, இப்போ இதில் சிவகார்த்தியோட பராசக்தி கரெக்டாக அந்த டேட்டில் ரிலீஸ் ஆகுமான்றது ஒரு டவுட்டாக இருந்துச்சு. இப்போ திருப்பி அதே ரிலீஸ் ஆகுதா இல்லை? ஆமாம், நேற்று வரைக்கும் இந்த டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் தரப்புலேருந்து ஒரு மூவ் பண்ணுறாங்க. விரைவில் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து சால்வ் ஆகிடுச்சு. சால்வ் ஆகி மலர்னு பழையபடி இறங்குறாங்க. அவங்க இறங்கி இப்போ ஷூட்டிங் இமீடியட்டாக போனாங்கன்னா இப்போ ஏற்கனவே எடுத்த போர்ஷன் எல்லாமே கரெக்டாக எடிட் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. இப்போ அதையும் எடுத்து சேர்த்தாங்கன்னா போயிடலாம். சேம் டேட் ரிலீஸ் ஆனா சார்? அதான் அப்படி தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஓ, அந்த இதில் தான் இருக்கும். அடுத்து விஜயோட பர்த்டே. ஸோ அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ்லாம் சொல்கிறாங்க. என்னென்ன பிளான்ஸ் இப்போ வரைக்கும் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க? சினிமா தொடர்பானது எதுவும் வராது. அன்னைக்கு ஃபுல்லாக அரசியல் தான். ஒருவேளை அவர் ஏதாவது மாநாடு டேட் அறிவிக்கிறாரா அல்லது அன்னைக்கு மீட்டிங்கே ஏதாவது போடுறாங்களா அப்படின்னு தெரியல. பட் அன்னைக்கு வந்து அரசியல் ரீதியாக அறிவிப்புகள் இருக்குமே தவிர ஜனநாயகன் தொடர்பாக எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப சத்தமே இல்லாமல் வச்சுருக்காங்க சார் ஜனநாயகன் பற்றி. டீசரு, ட்ரெய்லரு, அப்டேட் எது இல்லைங்க. ஜனவரியில் தானே வரப்போகுது இந்த படம். டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, அது வரைக்கும் அந்த இது இருக்குது. அது வரைக்கும் அரசியல் தான் சார். இந்த கமலோட அந்த கன்னட சர்ச்சைக்கு வந்து விஜய் வந்து குரல் கொடுக்கல. முன்னாடி நடிகராக இருக்கீங்க, ஓகே. பட் இப்போ ஒரு அரசியல் தலைவர் நீங்கள் ஏன் குரல் கொடுன்ற பிரச்சனை இருந்துச்சு. ஏன் சார் கொடுக்காம விட்டார்? ஏங்க, தலையில் நெருப்பு கட்டிட்டு நடந்துட்டு இருக்காங்க. அவங்க குரல் கொடுத்தா என்ன ஆகும்? ஜனநாயகனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும். கர்நாடகாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகாது. படத்தினுடைய தயாரிப்பாளரே கர்நாடகாவை சேர்ந்தவர். முதல்ல ஊருக்கு முன்னாடி அவர் வந்து சார் தயவுசெய்து வாயை திறந்துடாதீங்கன்னு தானே கேட்டிருப்பாரு. அவர் ஒரு வேண்டுகோள் வச்சுருப்பார்ல, சார் இதில் கருத்து சொல்லாதீங்க சார்னு. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே சுயநலம் சார்ந்ததாக மாறிடுச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குது? ஒரு அரசியல் தலைவர் இவ்வளோ பெரிய நடிகருக்கு ஒரு பிரச்சனை வருது, நீங்கள் சொல்லணும்ல. மொழி ஆய்வாளர்கள் யாராவது இதை பற்றி விவாதிங்க, அது எது உண்மைன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிந்து தமிழ் தான் வந்து தாய்மொழி, தமிழ் தான் அம்மா, மற்றதெல்லாம் பிறந்த குழந்தைகள் தான். ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுங்கள். இது சொல்லாமல் போகிறதுங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அப்போ இன்னும் நடிகர் விஜய்ன்ற மாதிரி தான் சார் இருக்கார் இப்போ வரைக்கும் சினிமா மேலே. அந்த இல்லைங்க, அதுதான் என்னென்னா இப்போ எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டில் சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால கருத்தே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க. இப்போ இத்தனை 100 கோடி எடுத்து படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இவர் சம்பளமே 250 கோடி. இதுக்கு மேலே பணத்தை போட்டு ஒரு பெரிய செலவில் படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. ரிலீஸ்லாம் சேர்த்தா அது எங்கேயோ போய் சேரும். அப்போ இவர் சொல்கிற ஒரு வார்த்தை ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு வச்சுங்க. இன்னொன்று, தன்னுடைய கடைசி படம் ஒரு வெற்றி படமாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அப்போ எல்லா ஏரியாவும் அது ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய கலெக்ஷனை கொடுத்தா தான் என் படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷன்னு கம்பீரமாக சொல்ல முடியும். இப்போ கமல் வந்து கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணல, அவருக்கு ஒரு 10-15 கோடி லாஸ் தானே. அப்போ என்ன ஆகும்?
அந்த மாதிரி ஒரு ரிஸ்கை விஜய் எடுக்க விரும்பலை. ஓகே. ஆனால் உள்ளுக்குள்ளே நினச்சிருப்பார், ஐயோ கமல் சார் மாட்டிக்கிட்டாரே, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஓகே. இப்போ இந்த வேல்முருகன் பேசினதை கேட்டிருப்பீங்க, விஜயை பற்றி பேசின விஷயங்கள், அதுவும் அந்த கல்வி விருது வழங்கும் விழாக்கு இவ்வளோ பேசணுமா அப்படின்ட்டு அவர் பேசினது உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? அது ரொம்ப கொச்சையான பேச்சுங்க. அப்படி நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஒரு கல்வி உதவி செய்கிறாரு, வேறு எந்த நோக்கமும் அவருக்கு கிடையாது. இன்னொன்று சின்ன சின்ன குழந்தைகளுங்க, இப்போ அவர் பொண்ணு வயசு தானே அங்கே வர்றவங்க எல்லாருமே, அது எப்படி அவ்வளோ தப்பாக பார்க்க சொல்லுதுன்னு நமக்கு புரியவில்லை. ஆல்மோஸ்ட் எல்லாருமே இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. வேல்முருகன் பேசுனது முழுக்க முழுக்க தவறுன்னு எல்லா கட்சியுமே பாகுபாடு இல்லாமல் எல்லா கட்சியுமே இதில் கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் விஜய் தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வருத்தப்பட்டிருப்பார், என்னடா ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம், இதை இப்படி கொச்சப்படுத்துகிறாங்களேன்னு அவர் வருத்தப்பட்டிருப்பார். ஓகே. ஒரு கட்சி தலைவராக இருந்துட்டு சொல்கிறது எப்படி சார் எடுத்துக்கிறது? அவர் ஒரு கட்சி தலைவர் வேற, ஒருவேளை விஜய் பேசினா நமக்கு இது கிடைக்குன்றக்காக பண்ணுறாரா இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு திரும்ப? இல்லை, அவரை பொறுத்தளவுக்கு என்னென்னா விஜய் மீது ஏற்கனவே ஒரு பெரிய கோபத்தில் இருக்கார். இந்த டிவிகேங்கிறது அவர் கட்சியும் டிவிகே, ஆமாம், அதுக்கு நீதிமன்றம்லாம் போனார் அவர். ஸோ அவர் இப்போ விஜய் ஒரு வேலை செய்கிறாரு, அதனால் அவருக்கு ஒரு மாஸ் கிடைக்கிது, ஒரு புகழ் தனியாக கிடைக்கிது, இந்த இளம் அந்த மாணவியர் மத்தியில் விஜய்க்கு ஒரு பேர் கிடைக்கிது, இதெல்லாம் ஒரு கோபத்தை ஏற்படுத்தும்ல. அப்போ அவர் இது இப்படி போய் அவர்கிட்ட நிற்கிறீங்களே, ஒரு நடிகன் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா, ஏன் இப்படி போகிறீங்கன்னு கேட்குறாரு அவர். அந்த கான்செப்டே அவருக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நான். ஓகே. கொஞ்சம் அப்படியே நேரம் போக போக 2026 வர விஜய் மேலே தனிப்பட்ட தாக்குதல் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது ரீசெண்ட் டைம். கட்டாயமாக இருக்கும். அது எது வரைக்கும் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது ஏங்க, இங்கே அரசியல்வாதிகள் அவங்க விமர்சிக்கிறது பேசுகிறதெல்லாம் ரொம்ப அருவருப்பாக இருக்கும். பல பேர் அதில் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தைகளால் மேடையில் கழுவி ஊற்றுவாங்க. அதை பார்த்து கைதட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ யூடியூப்லேயே உட்காந்து யாரோ என்னென்னமோ பேசுகிறாங்க, அதுவே எல்லை மீறிய வார்த்தைகளாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் சும்மா விட்டுருவாங்களா அவரை? அது வர வர நாள் நெருங்க இன்னும் அவரை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி.